Taste the Daily. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆரில் இருப்பதை சுட்டிக்காட்டி யார் அந்த சார் என்று மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உண்மை குற்றவாளிகளை காப்பாற்ற அரசு முயற்சிப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட செய்தி தமிழகம் முழுவதும் ஏன் இந்திய அளவில் பேசப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கின்றது. மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகின்ற செய்தி. அது மட்டுமல்ல, உயர்நீதிமன்றமே இந்த வழக்கை விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெண் வழக்கறிஞர் ஆர் வரலட்சுமி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு கடிதத்தை வழங்குகின்றார். உயர்நீதிமன்ற நீதிபதி தானாக முன் வந்து இந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று. ஆனால் நீதி அரசர் அவர்கள் இதற்கு தலைமை நீதிபதியிடம் அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்று தெரிவித்தவுடன் ஆர் சரஸ்வதி அவர்கள் உடனடியாக ரிட் மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகின்றார். அந்த ரிட் மனு வழக்கை எடுத்துக்கொண்டு நீதியரசர் விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். அந்த தீர்ப்பில் 3 உயர் பெண் போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கின்றார். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகார் இன்றைக்கு ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளி வந்தது எப்படி? இது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிட்டது. ஆகவே சட்டத்துக்கு புறம்பாக இது உள்ளது. எந்த ஒரு எஃப்ஐஆரும் வெளியிடக்கூடாது என்பது சட்டத்தினுடைய அம்சம். அந்த சார் கூட கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்றதாக செய்திகள். அந்த சார் யார்? யார் அந்த சார்? மக்கள் கேட்கின்றார். ஏன்னா குற்றவாளி தப்பிக்க கூடாது என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நோக்கம் உண்மை குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். யார் அந்த சார்? அதற்கு இன்னும் காவல்துறையிடம் பதிவு இல்லை. இதே உயர் காவல்துறை அதிகாரி சொல்கிறார், 100 எங்களுக்கு ஃபோன் வந்தது. அந்த புகாரின் அடிப்படையிலே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு செல்றோம். அந்த பாலியல் ஆளாக்கப்பட்ட பெண்ணும் அங்கே இருக்கிற போஸ்ட் குழுவில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பேராசிரியரும் சேர்ந்து இந்த புகாரை அளிக்கின்றார்கள் அப்படி என்று காவல்துறையுடைய ஆணையாளர் சொல்கிறார். அடுத்த நாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் சொல்றார், அவர் அப்படி போஸ்ட் குழுவில் இருக்கிற உறுப்பினர் அப்படி புகார் கொடுக்கவில்லை என்று மறுக்கிறார். முன்னைக்கு காவல்துறை ஆணையாளர் அப்படி சொல்றார். 2ஆம் நாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அதை மறுத்து பேசுகிறார். இப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் நிலவுகின்ற காரணத்தினால்தான் இதன் மூலமாக உண்மை குற்றவாளி தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். அதோட எங்களுடைய ஐடிவிங்கை சேர்ந்த நிர்வாகிகள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், உண்மை குற்றவாளி நாட்டுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் யார் அந்த சார் என்ற பதாகை ஏந்தி மக்களிடத்திலே அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அவர்கள் மீது பல்வேறு செக்ஷனில் வழக்கு போட்டிருக்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்கது. இதில் என்ன தவறு இருக்கின்றது? யார் பேரையும் குறிப்பிடவில்லை. ஆனால் காவல்துறை ஆணையாளர் ஒருவர் தான் இதில் சம்பந்தப்பட்டார் என்று அவர் குற்றம் சொல்கிறார், தகவல் தெரிவிக்கின்றார். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய செய்தியிலிருந்து வெளிவருவது மற்றும் ஒருவர் இருந்ததாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது யார் அந்த சார்? அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.